நீ எத்தனை பேரால் அது மாதிரி செய்ய முடியும்? ஐயோ எனக்கே பிரச்சனை, எங்கள் வீட்டில் பிரச்சனை தாங்கலை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறது இல்லை, இல்லாததை நினச்சி வருத்தப்படுறது, அப்புறம் நம்மளோட காரியத்தையே எப்பவுமே யோசிக்கிறது. பாருங்க, ஆண்டவர் அப்படி யோசிச்சிருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் நல்ல அடைக்கலப்பட்டணும் திருச்சபை அதுக்குள்ள இருக்க முடியுமா? அவரு தன்னுடைய ஜீவனை பாராம நம்ம மேல அன்பு கூர்ந்து நமக்காக அவருடைய ரத்தம் எல்லாம் சிந்தி நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனை தாமே முன்வந்து கொடுத்தார். ஆமேன். அவருடைய அன்புக்கு ஈடு இணையே இல்லை. அவருடைய அன்பை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் அவருக்காக என்ன செய்யறோம்? இன்னைக்கு நிறைய பேரு சுயநலமா, நான் நல்லா இருந்தா போதும், நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், நான் நல்லா இருக்கேன், நான் வேலைக்கு போனேன், நான் சம்பாதிச்சேன், நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போவேன், மற்ற நாள்லாம் நான் வரமாட்டேன்ப்பா, நான் போனேன்னா வந்தேனான்னு முடிச்சிடும். ஆனா அது கிடையாது கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆண்டவருடைய வார்த்தைய, அவருடைய அன்பை எல்லார்கிட்டையும் சொல்றது நம் தலைமையில விழுந்த கடமை. பவுல் அடி வாங்கின பிறகும் திரும்பவும் பட்டணத்துக்குள்ள போய் பிரவேசித்து சொல்றாரு, சுயநலமா எனக்கு இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொல்லாம கர்த்தருடைய காரியத்தை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதாவது அவருடைய அன்பை நீங்களும் நானும் அறிந்து கொண்டோம், அறியாத ஜனங்கள் கிட்ட அதை சொல்லும் பொழுது நமக்கு அது எவ்வளவு பெரிய மேன்மை உண்டாக்கும் தெரியுமா? அதனால பரலோகம் போய் நாளைக்கு ஐயோ நான் ஆண்டவருக்கு எதையும் செய்யாம வந்துட்டேன்னு ஃபீல் பண்ணாம கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செஞ்சு அவர் முன்னாடி போயிட்டு, ஆண்டவரே நான் இவ்வளவு பேரை சத்தியத்தில் நடத்தி பரலோகம் கொண்டு வந்தேன் பண்ண சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார். நமக்கும் பரலோகத்துக்கு போனதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.